இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். போலீசுடன் மோதிய பாமகவினர். யாராவது டூ வீலர் கொண்டாங்க. அச்சோ, நேரம் போயிட்டே இருக்கு. இறங்கி ஓடிய பாமக வேட்பாளர். பதட்டமான கலெக்டர் ஆபீஸ். இந்தியாவில் லோக்சபா தேர்தல் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனை அடுத்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே ஒரு வழியாக அதனதன் கூட்டணிகளை உறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. அதன்படி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டனர். வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டனர். இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே தேர்தல் தொடர்பான பல்வேறு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். இந்த நடத்தை விதிகள் தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் வரை அமலில் இருக்கும். அந்த வகையில் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மாவட்ட வாரியாக நடத்தை விதிகள் செயல்பாட்டில் உள்ளன. பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளின் கொடிகள், சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடி கம்பங்கள், வளைவுகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் சிலைகளும் மூடப்படுவது வழக்கம். அதன்படி அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள், சிலைகள், கொடி கம்பங்கள் உள்ளிட்டவை மறைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற வேட்பாளர்கள் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன்னுடன் அதிகபட்சமாக 5 நபர்களை மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும் என்பதும் தேர்தல் நடத்தை விதியில் உள்ளது. இந்த விதிமுறைகளையும் தேர்தல் அதிகாரிகள் கடுமையாக கடைபிடித்து வருகின்றனர். இதனை வேட்பாளர்களும் கடைபிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி அன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமகவை சேர்ந்த அண்ணாதுரை வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளார். இதற்கிடையில் அவரின் ஆதரவாளர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே திரண்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த போலீசார் தேர்தல் நடத்தை விதியின்படி இங்கு கூட்டம் சேரக்கூடாது என தெரிவித்து கலைந்து செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாமல் அங்கேயே நின்றுள்ளனர். இதனால் மீண்டும் அவர்களிடம் போலீசார் சற்று கடுமையாக எடுத்து கூறியுள்ளனர். உடனே கடுப்பான பாமகவினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வாக்குவாதம் மேலும் பெரிதாகி போலீசாருக்கும் பாமகவிற்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்போது சாமி கும்பிட்டு விட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்த வேட்பாளர் அண்ணாதுரையும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் 27ஆம் தேதிதான் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் செய்வதறியாது தவித்த அவர் தனது காரில் இருந்து இறங்கி வேகமாக நடந்து சென்றுள்ளார். ஓட்டமும் நடையுமாக சென்ற வேட்பாளர் ஏதாவது ஒரு டூ வீலரை எடுத்து வாங்கப்பா என தனது ஆதரவாளர்களிடம் கேட்டுள்ளார். ஆனால் அங்கு வந்த யாரும் அவருக்கு டூ வீலர் கொடுத்து உதவி செய்யவில்லை. இதனால் ஓட்டமும் நடையுமாக சென்று தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் அலுவலர் பிருந்தா தேவியிடம் தாக்கல் செய்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தேர்தல் நடத்தை விதியை மீறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாமகவினர் மீது வழக்கு போடப்படும் எனவும் சொல்லப்படுகிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.